ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிடிபிஆர்டியினுடைய நீதிமன்ற வழக்கு சில போஸ்டிங்ஸ் ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் சில போஸ்டிங்ஸ்க்கு அந்த நீதிமன்ற வழக்கு இருக்குது. அது முடிஞ்ச பிறகு தான் போஸ்டிங் ஃபுல்லாக ஃபில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியே அமைச்சரே சொல்லியிருந்தார். ஸோ அந்த நீதிமன்ற வழக்கோட இறுதி முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு முழு விளக்கத்தை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா 25/2/2025 மீண்டும் இந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர் கொடுத்துருக்காங்க. கேஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஆர் நம்பர் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் லிஸ்டட் எப்போ ஆயிருக்கு கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் அந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சுருக்காங்க. அதோட ஸ்டேட்டஸ் என்னென்னா பெண்டிங் ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. அதேமாதிரி கேட்டகரி என்ன, பெட்டிஷனர்ஸ் யார், பெட்டிஷனர் பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சென்னையும் டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸரும் வந்து பெட்டிஷனர்ஸாக இருக்காங்க. ரெஸ்பாண்டன்ஸ் பேரும் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வெயிட் பண்ணி பார்ப்போம். 25ஆம் தேதி ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்மளோட இணைந்திருங்கள். நன்றி.